வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தலில் பம்பரம் சின்னத்தில்தான் மதிமுக போட்டி. ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி கேட்டுள்ளதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் பேட்டி. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழகம் முழுவதும் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் 43,051 மையங்களில் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ மனு தாக்கல். நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடக்கம். 3,300க்கும் மேற்பட்ட மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுத ஏற்பாடுகள் தீவிரம். ஒரு மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்க கோரி திமுகவிடம் கேட்டுள்ளதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் கட்சிகள் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை அண்மையில் நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன. முன்னதாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் 2 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என மதிமுக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ், மக்களவை தேர்தலில் பம்பரம் சின்னத்தில்தான் மதிமுக போட்டியிடும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒரு மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்க கோரி திமுகவிடம் கேட்டுள்ளதாகவும், திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும் எனவும் தெரிவித்தார். சென்ற முறை 2 மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும். மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நடைபெறவுள்ள 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பம்பரம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய கோரி புதுடெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி கோரிக்கை மனு அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி மீண்டும் நினைவூட்டும் கடிதமும் அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக மதிமுக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தங்களது கோரிக்கையை பரிசீலித்து விரைந்து முடிவெடுத்து பம்பரம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ மனு தாக்கல் செய்துள்ளார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் பேசி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உடன்பாடுகள் இன்றைக்கு 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு
2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனை ஏற்று இந்த ஒப்பந்தத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளை திமுக ஒதுக்கியுள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து பின்னர் முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கூடுதலான இடங்களை வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறு சில கட்சிகளும் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படையில் 2 தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது. நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இந்த 29/2/24 தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது. +2 பொதுத் தேர்வு நாளை தொடங்க உள்ள நிலையில் தேர்வு நடைபெறும் பள்ளிகளில் கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆண்டிற்கான +2 பொதுத் தேர்வு நாளை தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் நாளில் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3302 மையங்களில் 7.25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். பொதுத் தேர்வுக்கான அறை கண்காணிப்பாளர் பணியில் 47,000 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்நிலையில் முறைகேடுகளை தடுக்க 4200 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர், வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையிலும் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போலியோ ஒழிப்பதற்காக ஆண்டுதோறும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 2 தவணைகளில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழகத்தில் மார்ச் 3ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பயணத்தில் இருக்கும் பெற்றோர்களின் வசதிக்காக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், சோதனை சாவடிகளில் சொட்டு மருந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கங்கை ஆற்றை பொதுமக்கள் குளிக்க தகுதி இல்லாத இடமாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது. கங்கையில் தினமும் 258.67 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் ஆற்றில் நேரடியாக கலப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்களின் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் கங்கையில் யாரும் நீராட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலக்கோலி ஃபார்ம் என்ற பாக்டீரியாவின் அளவு அதிகமாக இருப்பதால் கங்கை நதியின் முழு பகுதியும் குளிப்பதற்கு தகுதியற்றதாக இருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆலைகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஆலை கழிவு நீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக கங்கை நதியில் இனி கலந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கங்கை நதி மாசுபடுவதை தடுக்க அரசு எடுத்து வரும் முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மேற்கு வங்கத்தில் நிலைமை மோசமாக இருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி எத்தனை முறை குட்டிக்கரணம் அடித்தாலும் அவர்களால் தமிழகத்தில் வளர முடியாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் குட்டிக்கரணம் அடித்தாலும் எந்த ஒரு தாக்கத்தையும் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்த முடியாது என தெரிவித்தார்.
அதான் சொன்னேன், எத்தனை தடவை வந்தாலும் குட்டிக்காரன் அடிச்சாலும் எதை பண்ணாலும் அவர் எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டு அரசியல்லையோ தமிழக மக்களிடத்திலயோ ஏற்படுத்த முடியாது. ஜெயலலிதாவையும் தொடர்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. இது ஓட்டு அரசியலுக்காக அவர் பண்றாரா? அவர் என்ன பண்ணாலும் அது ஓட்டு வங்கியாக மாறாதுங்க. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ஓட்டு வங்கி கிடையாது. யாரை புகழ்ந்தாலும் யாரை இழுத்தாலும் யாரை கொண்டு போனாலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 40க்கு 40 எங்கள் கூட்டணியுடைய வெற்றி இலக்கை யாராலும் இந்த தேர்தலில் தடுத்து நிறுத்த முடியாது. கோவை கோணியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா மக்கள் வெள்ளத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவையின் காவல் தெய்வம் என கோவை மக்களால் அழைக்கப்படும் கோணியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாள்தோறும் புலி வாகனம், கிளி வாகனம், சிம்ம வாகனம், அன்ன வாகனம் என ஒவ்வொரு வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கோணியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் வெள்ளத்தில் அம்மன் எழுந்தருளிய திரு தேரை பல்லாயிரக்கணக்கானோர் பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தேர் திருவிழாவை ஒட்டி வரும் பக்தர்களுக்கு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் தண்ணீர் பாட்டில்களை கொடுத்து அனைவரையும் வரவேற்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வேலூர் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சங்கடஹரா சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சங்கடஹரா சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கு பால், தேன், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் மலர் மாலைகள், அருகம்புல் மாலைகளால் சிறப்பு அலங்காரங்களை செய்து ஸ்ரீ விநாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதேபோல் உற்சவருக்கு மகா தீபாராதனைகள் நடந்தது. பின்னர் சுவாமி உட்பிரகார உலாவும் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் முதலிடம் பிடித்த மன்னார்குடி தூயவளனார் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மாநில அளவிலான பெண்களுக்கான கால்பந்தாட்ட போட்டி புதுக்கோட்டையில் நடைபெற்றது. மகளிர்களுக்கான 14 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்தாட்ட போட்டியில் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களை சேர்ந்த 40 அணிகள் பங்கேற்று விளையாடினர். இதில் மாநில அளவில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள தூய வளனார் பெண்கள் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி மாணவிகள் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். இதில் வெற்றி பெற்ற கால்பந்தாட்ட வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா இப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட கல்வி அலுவலர் புகழேந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் பரிசு பொருட்களையும் வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஜெபமாலை, உடற்கல்வி ஆசிரியர் குளோரி மற்றும் சுந்தரி, ஃப்ரீடா, ஜாக்குலின், பேபி லதா மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக நகர கழகத்தின் சார்பில் தமிழக அரசின் சாதனை குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதத்திற்கு வரவிருக்கும் நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்களை துவக்கிவிட்டனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட நகர கழகத்தின் சார்பில் நகர கழக செயலாளர் செந்தில் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 2 ஆண்டு சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடிகர் ரஜினிகாந்திற்கு ராணுவ வீரர் கோவில் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்துள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் தனது வீட்டின் ஒரு அறையை நடிகர் ரஜினிகாந்தின் பூஜை அறையாக மாற்றியதுடன் அவர் நடித்த அபூர்வ ராகங்கள் முதல் ஜெயிலர் படம் வரையிலான அத்தனை புகைப்படங்களையும் வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் ரஜினிக்கு தீபாராதனை, அபிஷேகமும் செய்து வந்துள்ளார். தற்போது ரஜினிகாந்திற்கு 3 அடி உயரம் 250 கிலோ எடை கொண்ட கருங்கல்லினால் ஆன சிலையை வைத்துள்ளார். அந்த சிலைக்கு வேத விற்பன்னர்களால் யாகம் வளர்ப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தியுள்ள இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர், காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் பனிப்பொழிவால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
வேலூர் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் அதிக அளவு வெப்பம் தாக்கம் இருந்த நிலையில் காட்பாடி, வள்ளிமலை, சேற்காடு ஆகிய பகுதிகளில் காலை முதலே கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் சாலையே தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் ஏற்பட்டதால் சாலையில் செல்லும் அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்குகளை எரிய விட்ட வண்ணம் சென்றனர். மயிலாடுதுறையில் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் உள்ள உண்டியலை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் உள்ள உண்டியலை 2 மர்ம நபர்கள் உடைத்து உண்டியலில் இருந்த சுமார் 2000 பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து கோவில் உண்டியல் உடைக்கப்படுவதாகவும் இரவில் ரயில்வே பாதையில் காவல்துறையினர் ரோந்து சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திரா அரசு குப்பம் பகுதியில் தடுப்பணை கட்டுவதை கண்டித்து தமிழக எல்லையில் போராட்டம் நடத்த உள்ளதாக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் தெரிவித்தனர். திருப்பத்தூரில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் வேலுசாமி செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், ஆந்திர மாநிலம் குப்பத்தில் புதிதாக தடுப்பணை கட்ட ஆந்திர அரசின் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சமீபத்தில் உத்தரவிட்டுள்ளார். குப்பம் பகுதியில் புதிதாக தடுப்பணை கட்டுவதற்கான நிதியை அம்மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. தடுப்பணை கட்டப்பட்டால் தமிழக விவசாயிகள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாவதோடு அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும். ஆகவே தமிழக அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், இல்லையெனில் தமிழக எல்லையில் போராட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆந்திர அரசு குப்பம் பகுதியில் தடுப்பணை கட்டுவதால் பாலாற்றை நம்பி தமிழக விவசாயிகள் பெரிய அளவில் விவசாயம் செய்து வருகிறார்கள். ஆகவே ஆந்திர அரசு தமிழக விவசாயிகளின் உரிமை பறிபோகும் வரையில் தடுப்பணை கட்டி மிகப்பெரிய விவசாயிகளுக்கு உண்டான பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆந்திர அரசு. அதனை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாலாற்று விவசாயிகளை பாசன விவசாயிகளை ஒன்று திரட்டி தமிழ்நாடு எல்லை மற்றும் ஆந்திர எல்லை பகுதியில் பாசன விவசாயிகளின் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் ஆந்திர அரசை கண்டித்து. ஆகவே இதன் சம்பந்தமாக தமிழக அரசுக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் கோரிக்கை மனுவை 2 நாட்களுக்கு முன்பு அனுப்பியுள்ளது. தமிழக முதல்வரும் மற்றும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரும் உடனடியாக தலையிட்டு ஆந்திர முதல்வரிடம் பேசி சுமூக உடன்பாடு ஏற்படுத்த வேண்டும். ஆகவே தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடிப்பதை காரணத்தை கருத்தில் கொண்டுதான் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் பாசன விவசாயிகளை பாலாற்று பாசன விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலாடுதுறையில் வலிப்பு நோய் வந்த குழந்தைக்கு 4 மணி நேரமாக சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் முன்வராததால் அரசு மருத்துவமனை எதிரே உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த ரத்தினகுமார் கிருஷ்ணவேணி தம்பதியின் 9 மாத கைக்குழந்தைக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குழந்தையின் பெற்றோர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். ஆனால் அங்கே 4 மணி நேரம் ஆகியும் மருத்துவர்கள் யாரும் இல்லாததால் செவிலியர்கள் ஒரு துண்டு சீட்டில் மருந்தை எழுதி கொடுத்து வெளி மருந்தகத்தில் வாங்கி வருமாறு கூறியுள்ளனர். அங்கே யாரும் முறையான பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த ரத்தினகுமார் மற்றும் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேந்தங்குடியிலேருந்து வரோம். காலையில் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. 6 மணிக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஃபிக்ஸ் வந்து இப்போ பொண்ணு அழைச்சிட்டு வந்து ஜிஹெச்சில் வரணும். ஜிஹெச்சி ஓபியில் வந்து ஆள் இல்லை அப்படின்றாங்க. உள்ளே போய் பார்த்தா உள்ளேயும் டாக்டர் யாரும் இல்லை. மறுபடியும் இந்த பிரசவ வார்டுக்கு மேலே 5வது மாடியில் தான் குழந்தைங்க பார்க்க தான் சொன்னால் அங்கேயும் போய் பார்த்தா அங்கேயும் ஆள் யாரும் இல்லை. வந்து பார்த்தா ஒரு நர்ஸ் அங்கேருந்து வந்தாங்க. இப்போ குழந்தையோட தொடையை கிள்ளி பார்த்துட்டு புள்ள அழுதுச்சு. புள்ள அழுது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேராசிட்டமால் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. இதே தான் சின்னொண்டு இதை எழுதி கொடுத்தாங்க. இதான் இந்த எழுதி கொடுத்தது. இதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாசலே உட்காந்து 9 மணி தான் டாக்டர் வருவாங்க. கொஞ்சம் அலட்சிய போக்காதான் மெத்தலை போக்காதான் பேசுனாங்க. ஒன்றும் சரியான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. அதனால் பார்த்துட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம், போராட்டத்தை கையில் எடுத்தோம், ரோட்டில் உக்காந்தோம். இதுக்கப்புறம் பார்த்துட்டு போயிட்டு இப்போ பார்த்துருக்காங்க. கொடைக்கானல் ஏரி சாலை அருகே தனியார் இடத்தில் புகுந்த காட்டெருமை கூட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலை அருகே சுமார் 20க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் புகுந்துள்ளது. இந்த புகுந்த காட்டெருமைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு திரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் காட்டெருமைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 5815 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 46,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 70 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 75,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வராததால் மனமுடைந்த அமெரிக்க விமானப்படை வீரர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸை சேர்ந்தவர் ஆரோன் புஷ்னெல். அமெரிக்க விமானப்படையில் உயர் பதவியில் இருந்த இவருக்கு நெருங்கிய ராணுவ தொடர்புகள் இருந்துள்ளது. காசா போர் தொடர்பாக தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வந்த ஆரோன் அது தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகளையும் முன்னெடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வராத நிலையில் வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் முன்பு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். அப்போது ராணுவ சீருடை அணிந்திருந்த ஆரோன் பாலஸ்தீனத்தை விடுவித்து விடுங்கள் என்று முழக்கமிட்டு தீ வைத்துக் கொண்டார். உடனே பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்கள் தீயை அணைக்க முயன்றுள்ளனர். பின்னர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி ஆரோன் உயிரிழந்தார். இந்த தற்கொலை தொடர்பாக வாஷிங்டன் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தலில் பம்பரம் சின்னத்தில்தான் மதிமுக போட்டி. ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி கேட்டுள்ளதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் பேட்டி. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழகம் முழுவதும் மார்ச் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் 43,051 மையங்களில் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ மனு தாக்கல். நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடக்கம். 3,300க்கும் மேற்பட்ட மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுத ஏற்பாடுகள் தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.